ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் MI லைஃப் டைம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாப்பாவுக்கு பர்த்டே வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாப்பாவுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு. அதில் வந்து கிஃப்டெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்க போகிறாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து தான் பிரிக்கிறாங்க. ஏன்னா பாப்பாவால் தனியாக பிரிக்க முடியல அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சண்டை போட்டுக்கிறாளுங்க, நான் பிரிப்பேன் நீ பிரிப்பேன்னு. சின்ன பிள்ளைங்க தானே, எல்லா பசங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. இந்த கார் வந்து அவங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்தது, என் ஹஸ்பண்டோட தம்பி அவங்க வாங்கிட்டு வந்தது. ரொம்ப நாளாக பாப்பா வந்து ரிமோட் கார் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அதனால் வந்து இந்த பர்த்டேக்கு கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே வந்து பாப்பா சைக்கிள் கேட்டுக்கிட்டே இருந்தா. அதனால் சைக்கிள் வாங்குவோன்னு போனது. சர்ப்ரைஸாக பார்த்துட்டு பாப்பாவுக்கு எது பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வருவோம், பர்த்டே அன்றைக்கி சர்ப்ரைஸாக வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் அங்கே நாங்கள் ரிட்டன் வரும்போது பாப்பா வந்து வாங்கலையாப்பா, காசு கொடுக்கலையாப்பா அப்படின்னு அவங்க அப்பா பார்த்து கேட்டோடனே அவங்களால டக்குன்னு வாங்காமல் வர முடியல. பொண்ணு இப்படி கேட்டுருச்சேன்னு சரின்னு கையோட சைக்கிளையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் அது வந்து கிஃப்ட்டில் சேராதுங்கிறதுனால அந்த சைக்கிளை வந்து இதில் நாங்கள் கொண்டு வரல. அடுத்து வந்து செகண்ட் கிஃப்ட் பிரிக்கிறா. இது வந்து அவங்க என் தங்கச்சி ஹஸ்பண்ட் அந்த சித்தப்பா வாங்கி கொடுத்து அனுப்புனது. என் தங்கச்சி நான் மதுரைக்கு போயிருந்தப்பே பாப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டா. இருந்தாலும் வந்து பர்த்டே அன்னைக்கு பாப்பா கேக் வெட்டும்போது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வந்து வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து இது வந்து ஃபேவரெட்டு கிஃப்ட்டு. ஏன்னா வந்து அதில் அந்த பென்சில் காம்போ இருக்கும்ல, டோம்ஸு, அந்த இது தான் வாங்கியிருந்தாங்க. அது வந்து பாப்பா ஃபஸ்ட்டே பார்த்துட்டா. அதனால் வந்து அதை நான் தான் பிரிப்பேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சி எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை வந்து காலையில் என்னால் போட்டு ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன்னா நான் இல்லை கூட, லைசன்ஸ் டெஸ்ட்டுக்காக போயிட்டேன். எனக்கு தான் வந்து பாப்பா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவான்றதுனால அவங்களால ட்ரெஸ் எடுக்க முடியலன்னா அந்த கிஃப்ட்டை ரேப் பண்ணி இப்போ கிஃப்டாக கொடுத்துரு, பேக் பண்ணி கொடுத்த மாதிரி கொடுத்துரு அப்படின்னு ஒரு சில வேலையெல்லாம் பார்த்து பாப்பா கையில் கொடுக்குற அந்த ட்ரெஸ்ஸை அதை வாங்கி. ஆனால் அதை வந்து பெருசாக பாப்பா எக்ஸைட் ஆகலை. ஏன்னா காலையிலே பார்த்துட்டால. அன்றைக்கே நான் கிட்ட சொல்லப்போனால் ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து அந்த ட்ரெஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அதனால் வந்து பெருசாக மேடம் சர்ப்ரைஸ் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிங்க் கலர் கிஃப்ட்டு. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். இந்த காருக்கு அதுக்குள்ளே அடிச்சுக்கிறாளுங்க, வெயிட் பண்ணுமா அதை பிரிக்கட்டும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காரை டெமோ காட்டலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி. இப்போ பாப்பாவுக்கு என்ன டவுட்னா, இதில் என்ன இருக்கும், யார் வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு. ஆப்வியஸ்லி நான் தாங்க இது வாங்கினேன். இது கூட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பாப்பாவுக்கு பேக் தான் வாங்கியிருந்தேன். எந்த பேக் வாங்கினேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த இது தான். அதை வந்து பிரித்து பார்த்துட்டு மேடம் வந்து ஒரே ஷாக்கு. ஆனால் வந்து எனக்கு வந்து கஷ்டமாக போச்சு. ஏன்னா அந்த ஷார்ட்ஸை பாப்பா பார்த்துட்டா. எனக்கே அந்த பிங்க் பேக் வாங்கலைன்னு ஒரே அழுக. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. பாப்பா இதான் பாப்பா உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்துச்சு, அதனால் நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே மேடம் ஓகே அப்படின்னு சமாதானம் ஆகிறதுக்குள்ள அவங்க அப்பா கேட்டுக்கிட்டே இருந்தா ஃபிஷ் டேங்க் வேணும் அப்படின்னு. ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. அதையும் வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். அதை எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து வச்சா. மேடமுக்கு சந்தோஷம் தாங்கலை. இதிலே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பேகு அந்த இதெல்லாம் வந்து மறைஞ்சிடுச்சு. எனக்கு ரொம்ப பாப்பா சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் நம்ம பர்த்டேக்கு நடந்துச்சான்னு கேட்டால் இருக்காதுல்ல. அதனால் நான் ஒரு டைமும் பாப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு கிடைக்காதது நம்ம பாப்பாவுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது. தம்பிக்கும் அதே மாதிரி தான். 2 பேருமே வந்து ஈக்குவல் தானே, 2 பேருக்குமே ஈக்குவலாக செய்வோம். இதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் அதுதான் வந்து மனம் நெகிழ்ந்த தருணம்னு சொல்லலாம். பாப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. மீனை கையில் பிடிக்கணுன்னா பாப்பா செத்துருமா, பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சமாதானப்படுத்தி எல்லாம் அந்த மீன். அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க்லேயே தான் இருந்தாலுங்க, அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கணுன்னு. அப்புறம் என்ன பண்ணோம், சரி ஒரு ஆளாக ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சண்டை. நான் தான் ஃபஸ்ட்டு போடுவேன், நான் இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியாக ஒருத்தையும் லைனாக உட்கார வச்சு இதை போடுங்க அதை போடுங்க. பாப்பாவை பாருங்கள், யாரையும் கிட்ட விட மாட்றா, ஃபிஷ் என்னோடது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தள்ளி விடுறா. அப்புறம் எல்லோரும் சமாதானப்படுத்தி கொஞ்சம் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போட சொல்லிவிட்டு மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்படி தான் எங்கள் வீட்டு செலிப்ரேஷன் போச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இந்த வீடியோன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.